கலக்கலான காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, சூடான குக்கரில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 மிளகாய் இல்லை 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க. அதுக்கு இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் இதோட கலந்துக்கோங்க. இன்றைக்கி நான் மஷ்ரூமும் காலிஃப்ளவரும் சேர்த்து பிரியாணி செய்ய போகிறேன். வாஷ் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கான அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேங்க. 3 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன், சாப்பாட்டு அரிசி. அதையும் இதோட கலந்து விட்டுக்கிட்டேங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து வச்சு இப்போ குக்கர் விசிலை மூடி ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டிங்கன்னா கலக்கலான காளான் பிரியாணி ரெடிங்க. காளானும் காலிஃப்ளவரும் சூப்பராக இருந்துச்சுங்க காம்பினேஷன். அர்ஜென்ட்டாக காலையில் பிள்ளைகளுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்கலான்னா இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, பாய்.